Hi, welcome to Kriti's Micro Learning with me, Kritika. In the video, Childhood and Growing Up Unit 7, Understanding Adolescence, Studying Adolescent Behavior in Natural Setting, interview பார்க்க போறோம். So, இதுக்கு முன்னாடி வீடியோல Studying Adolescent Behavior in Natural Setting, observation பார்த்தோம். So, இந்த வீடியோல second technique ஆன interview பத்தி பார்க்க போறோம். So, how to study a adolescent in his natural behavior using interview technique. So, what is interview? Interview is one-on-one conversation between an interviewer and an interviewee. இன்டர்வியூவர் அப்படின்னா ஹூ இஸ் கோயிங் டு இன்டர்வியூ, யார் இன்டர்வியூ பண்ணுறாங்களோ அவங்க தான் இன்டர்வியூவர். இன்டர்வியூயி இஸ் ஹூ இஸ் தட் கேண்டிடேட், இல்லை அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறவங்க, இல்லை யாரை நம்ம இன்டர்வியூ பண்ணுறோமோ அவங்க தான் வந்து இன்டர்வியூயி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஜாபுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த ஆஃபீஸில் ஆல்ரெடி இருந்து அந்த மேனேஜர் ஆர் சீனியர் பர்சன் யார் இன்டர்வியூ பண்ணுறாங்களோ அவங்க வந்து இன்டர்வியூவர். அந்த அப்ளை பண்ணி போகிற அந்த கேண்டிடேட் அவங்க வந்து இன்டர்வியூயி. ஸோ a one-on-one conversation between these two is called as interview. இந்த இன்டர்வியூ வந்து இப்போ வந்து ஃபேஸ் டு ஃபேஸும் நடக்கும், ஆர் இப்போ டெலிஃபோனிக் கான்வர்சேஷனில் நடக்குது, ஆன்லைனில் நடக்குது. ஸோ டெக்னாலஜியோட டெவலப்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் இப்போது நடக்குது. இன்டர்வியூ ஹெல்ப்ஸ் இன் கேதரிங் இன்ஃபர்மேஷன் ஓரலி இன் அ ஃபேஸ் டு ஃபேஸ் சுச்சுவேஷன். ஸோ நமக்கு எப்படி வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறோம், ஒரு ஒன் கான்வர்சேஷனில் நம்ம இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறது தான் வந்துட்டு நம்ம இன்டர்வியூ அப்படின்னு சொல்கிறோம். Interview should consist of introduction, middle part and concluding part. ஸோ ஒரு கான்வர்சேஷனில் அவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னா ஒரு 3 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸாக வந்து நம்ம அதை எடுத்துக்கணும். ஸோ இன்ட்ரொடக்ஷன் இஸ் எக்ஸ்பிளைனிங் அபவுட் ஒரு ரேப்போர்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக அந்த இன்டர்வியூயை வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் கொண்டு வந்து அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும், ஒரு 2 பேருக்கு நடுவில் ஒரு சுமூகமான ஒரு இணக்கமான ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த இன்ட்ரொடக்ஷன் பார்ட், ஒரு குட் ரேப்போர்ட் பில்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் மிடில் பார்ட் இஸ் த மெயின் கொஷின்ஸ் ஃபார் த இன்டர்வியூ. ஸோ எந்த சம்மந்தமாக இன்டர்வியூ பண்ணுறாங்களோ அதர் சம்மந்தப்பட்ட எல்லா ஒரு மெயின் கொஷின்ஸ் இருக்கிறது தான் வந்துட்டு மிடில் பார்ட். கன்க்ளூடிங் பார்ட், the interviewee will be thanked and event will come to an end. ஜஸ்ட் ஒரு கன்க்ளூஷன் மாதிரி, ஓகே நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், இல்லை நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க, ஏதோ ஒரு ஹாப்பி நோட்டோட ஒரு ஹாப்பி எண்டிங் கொடுக்கறது வந்து கன்க்ளூஷன் பார்ட். ஜென்ரலாக ஒரு இன்டர்வியூவில் இந்த 3 பார்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Generally, an interview session should not last more than an hour. So, maximum time for an interview should be 1 hour. Then only the interview will be able to provide an appropriate information without any fatigue distraction. ஸோ எதுக்காக அந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா, மோர் தென் அன் ஹவர் நம்ம கீப் ஆன் ஒரு பர்டிகுலர் பர்சனை இன்டர்வியூ பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா they'll get distracted, ஒரு மாதிரி எக்ஸாஸ்ட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து மே நாட் பி ப்ராப்பர் ஆர் மே நாட் பி ரிலையபிளாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் ஒரு 1 ஹவருக்கு வந்து இன்டர்வியூ செஷன் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். இஃப் இன்கேஸ் அது வந்து அந்த டைம் அந்த இதில் நம்மளால் பண்ண முடியாது, 1 ஹவரில் வந்து வி கே நாட் கேதர் த மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஃபீல் பண்ணால் வி ஹாவ் டு ஸ்ப்ளிட், ஒரு ஹாஃப் அன் ஹவராக 3 செஷன்ஸ் வச்சுக்கலாம். இல்லை நெக்ஸ்ட் டே அந்த மாதிரி ஒரு ஸ்ப்ளிட் அப் இன்டர்வியூஸ் மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஃப் நெசசரி இட் இஸ் பெட்டர் டு அரேஞ்ச் ஃபார் 2 or 3 இன்டர்வியூ செஷன், ஈச் லாஸ்டிங் ஃபார் அபவுட் half an hour. ஸோ 1 ஹவருக்கு மேலே ஆகும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா அது half an hour செஷனாக 2 செஷன்ஸ் ஆர் 3 செஷன்ஸ் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஸோ வாட் ஆர் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூ? ஸோ பேஸ்ட் ஆன் the function, participants and role. The interview வந்து எப்படி 3 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா அதனுடைய எதை பேஸ் பண்ணி, அதனுடைய ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி, அது பார்ட்டிசிபென்ட்ஸ் யார் இருக்காங்கங்கிறத பேஸ் பண்ணி, அந்த ரோல் இதை பேஸ் பண்ணி வந்துட்டு இன்டர்வியூஸை பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி அப்படிங்கும் போது இட் இஸ் டயக்னாஸ்டிக், கிளினிக்கல் அண்ட் ரிசர்ச். ஸோ பேஸ்ட் ஆன் த ஃபங்க்ஷன் இன்டர்வியூஸ் கேன் பி டயக்னாஸ்டிக் இன்டர்வியூ, கிளினிக்கல் இன்டர்வியூ ஆர் ரிசர்ச் இன்டர்வியூ. அண்ட் பேஸ்ட் ஆன் அ பார்ட்டிசிபெண்ட் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க பேஸ் பண்ணி இண்டிவிஜுவல் ஆர் அ குரூப் இன்டர்வியூ ஆர் 1 இன்டர்வியூவர் ஆர் பேனல் ஆஃப் இன்டர்வியூவர். ஸோ 1-on-1 அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு இன்டர்வியூவருக்கும் நடுவில் இருக்கிறது வந்து 1-on-1 இருக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு குரூப் இன்டர்வியூ, அந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட நம்ம இன்டர்வியூ பண்ணுறது ஒரு குரூப் இன்டர்வியூ. இல்லை ஒரு பேனல் ஆஃப் ஜட்ஜஸ் இருப்பாங்க, அங்கே வந்து ஒரு இன்டர்வியூவர் இருப்பார், இன்டர்வியூயி இருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு பேனல் இன்டர்வியூ. ஸோ எத்தனை பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க, போத் த எண்ட்ஸ், இன்டர்வியூ பண்ணுறவங்க நிறைய பேர் இருந்தால் தட் இஸ் பேனல், இன்டர்வியூ பண்ணுறவங்க வந்துட்டு ஒருத்தர் இருந்தால் 1 இன்டர்வியூவர். அதே மாதிரி இந்த இன்டர்வியூயி ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணுறோம் அப்படின்னா இண்டிவிஜுவல், இல்லை ஒரு குரூப்பை பண்ணுறோம் அப்படின்னா குரூப், அதை பேஸ் பண்ணி பார்ட்டிசிபென்ட்ஸ். தென் பேஸ்ட் ஆன் த ரோல் இட் கேன் பி ஸ்ட்ரக்சர்ட் ஆர் அன்ஸ்ட்ரக்சர்ட்.
Unstructuredல we have three more types: non-directive, focused and in-depth. So these are the different types of interview which are being followed. இதில் டயக்னாஸ்டிக் ஆர் ரிசர்ச் ஆர் கிளினிக்கல் ஃபஸ்ட்டு ஒன் சொன்னோம் இல்லையா, இங்கே ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி இட் கேன் பி டயக்னாஸ்டிக், கிளினிக்கல் ஆர் ரிசர்ச் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த 3 டைப் ஆஃப் இன்டர்வியூ அப்படின்னா அது மெயினாக எங்கே நடக்கும் இல்லை எப்படி நடக்கும்னு பார்த்தோம்னா, இட் இஸ் யூஸ்வலி கண்டக்டட் இன் ஹாஸ்பிட்டல்ஸ். டயக்னாஸ்டிக்ஸ் அப்படின்னாலே we can very well know that it is conducted in the hospitals and it is conducted by medical professionals or counselors. So various medical professionals இல்லை counselors இவங்க தான் வந்துட்டு இந்த பர்டிகுலர் இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. எதுக்காக கண்டக்ட் பண்ணுவாங்க? ஜென்ரலாக ஒரு ஹாஸ்பிட்டலில் எதுக்காக ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் திங் டு நோ அபவுட் தட் பேஷண்ட். ஒரு டாக்டருக்கு வந்து பேஷண்ட்டை பற்றி தெரியறதுக்கு, அவங்களுடைய ப்ராப்ளம் தெரியறதுக்கு பண்ணலாம். நெக்ஸ்ட் திங், டாக்டர் வில் எக்ஸ்பிளைன் வாட் ட்ரீட்மெண்ட் தே ஆர் கோயிங் டு அண்டர்கோ. அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறோம், அவங்க அந்த போஸ்ட் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கணும், ப்ரீ ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கணும், அந்த டிஸ்கஷனுக்காக அந்த இன்டர்வியூ நடக்கலாம். ஆர் சம்வேர், அதாவது ரிசர்ச் ஓரியன்டாக ஒரு பர்டிகுலர் பேஷண்ட் கிட்ட வந்து நம்ம ரிசர்ச் ஓரியன்டாக ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுறோம், இல்லை அந்த மாதிரியானது, இல்லை கிளினிக்கல் ஓரியன்டாக அப்படிங்கும்போது இந்த மாதிரி வேரியஸ் டைப் ஆஃப் இன்டர்வியூஸ் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் டயக்னாஸ்டிக் பர்பஸ்க்காக நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனட்டிக் கவுன்சிலிங். ஒரு கப்புள்ஸுக்கு வந்துட்டு ஒரு ஜெனட்டிக் இஷ்யூஸ் இருக்குது, அந்த குழந்தைக்கு ஜெனட்டிக் இஷ்யூஸ் இருக்குன்னா அதை பற்றி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதும், அதுக்காக என்ன அவங்க ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும், இல்லை என்ன அவங்க நெக்ஸ்ட் மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஜெனட்டிக் கவுன்சிலிங் நடக்கலாம். இல்லை ஒரு டிஸ்லெக்சிக் சைல்டு, ஒரு ஆட்டிசம் சைல்டு, அந்த மாதிரி ஒரு சைல்டு கிட்ட வந்து அவங்கள எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது, அதுக்காக அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் வாங்கிறதுக்கு அந்த மாதிரி சில இன்டர்வியூஸ் வந்து நம்ம நடத்தலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு டயக்னாஸ்டிக் ஆர் ரிசர்ச் ஆர் கிளினிக்கல் அந்த ஹெட்டிங் கீழே வந்து இந்த மாதிரியான இன்டர்வியூஸ் வருது. நெக்ஸ்ட்டு நான் டைரக்டிவ் இன்டர்வியூ. செகண்ட் வந்து அந்த ரோல் பேஸ் பண்ணி வி ஸ்டடிட் ஸ்ட்ரக்சர் அண்ட் அன்ஸ்ட்ரக்சர்ட். அந்த அன்ஸ்ட்ரக்சர்டில் 3 டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். தட் இஸ் நான் டைரக்டிவ், ஃபோக்கஸ்ட் அண்ட் இன்டெப்த். நான் டைரக்டிவ் அப்படிங்கிறது நோ ப்ரியர் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கொஷின்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் இன்டர்வியூவில் செட் ஆஃப் கொஷின்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி போக மாட்டாங்க. நோ ப்ரியர் ப்ரிப்பரேஷன் இருக்காது. தேல் ஜஸ்ட் ஆஸ்க் கொஷின்ஸ் அக்கார்டிங் டு த நீட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் த இன்டர்வியூ. போயிட்டு அந்த என்ன தேவையோ, எதுக்காக அந்த இன்டர்வியூ பண்ணுறாங்களோ அப்படியே அந்த கொஷின்ஸ் ஜஸ்ட் லைக் தட் தேல் ஸ்டார்ட் டு ஆஸ்க். அண்ட் அவங்க சொல்கிற ஆன்சர் வச்சுட்டு அந்த இன்டர்வியூ எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதோ அதுலேருந்து வந்துட்டு தேல் கெட் அ லீட் அண்ட் கீப் ஆன் ஆஸ்கிங் கொஷின்ஸ். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நான் டைரக்டிவ் ஆர் அன்ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் இன்டர்வியூவில் நோ ப்ரெஷர் ஆன் த இன்டர்வியூ வந்துட்டு அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கும். அதனால் அவங்களுக்கு பெரிய ப்ரெஷர் இருக்காது. ஏன்னா அவங்க சொல்கிற ஆன்சர் வச்சு அதுலேருந்து லீட் எடுத்து கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கும்போது தேல் கீப் ஆன் ஆஸ்கிங் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின். ஒரு ப்ரெஷர் இல்லாமல் அவங்க ஆன்சர் பண்ணக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ்ட் இன்டர்வியூ அப்படின்னு பார்த்தோம்னா, ஹியர் த பர்சன் கிவ்ஸ் இன்டர்வியூ அபவுட் அ பர்டிகுலர் சுச்சுவேஷன் ஆர் அன் இன்சிடென்ட் ஆர் ஹிஸ் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஃபோக்கஸ்ட் இன்டர்வியூ அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து அவங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை இல்லை ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இல்லை அவங்க மீட் பண்ண ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி அந்த மாதிரி. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாங்க, அவங்க ரெஸ்கியூ பண்ணி வந்ததுக்கப்புறம் அவங்க கிட்டே கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்களே, உங்களுக்கு எப்படி இருந்தது, நீங்கள் யாராவது காப்பாற்ற வருவாங்கன்னு நினச்சிங்களா, அந்த மாதிரி அந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்டை பற்றி கேட்குறது. இல்லை ஒரு சயின்டிஸ்ட் கிட்டே கேட்குறோம், நீங்கள் இந்த ப்ராஜெக்டை ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்கீங்க, இதில் ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது, இந்த மாதிரி அவங்கக்கிட்ட ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பற்றி கேட்கும்போது அவங்க வந்து அதை கீப் ஆன் தே வில் எக்ஸ்பிளைன். ஒரு மேட்ச் இருக்குது, ஒரு மேட்சை வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது அந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு கேப்டன் கிட்ட கேட்குறாங்க, இது வந்து லாஸ்ட் க்ரூஷியல் மினிட், நீங்கள் வந்து மேட்ச் வின் பண்ணுவோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா, ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படிங்கும்போது அந்த பர்டிகுலர் இடத்துல அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரியான ஒரு இன்டர்வியூஸ் தான் வந்துட்டு ஃபோக்கஸ்டு இன்டர்வியூ. ஒரு மூவி பற்றியோ, அந்த மூவி நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியோ, இல்லை பர்டிகுலர் சீரியல்ஸ் அந்த ஆக்டர்ஸ் கிட்ட அதனுடைய ஆடியோ, அந்த மாதிரி அந்த பர்டிகுலர் ஒரு சுச்சுவேஷனையோ ஒரு இன்சிடென்ட்டையோ பற்றி கேட்குறது வந்துட்டு ஃபோக்கஸ்டு இன்டர்வியூ. given more opportunity to express his views. ஸோ இப்போ என்ன ஆகும், அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், அது அவ்வளோதான் மேக்ஸிமம் கேட்க முடியும். அப்போது அவங்க வந்துட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுடைய ஓன் வியூஸை வந்து சொல்லுவாங்க. அதில் இருந்துட்டு திருப்பி வேறு கொஷின்ஸ் அவங்க அந்த மாதிரி போக முடியும். ஸோ அப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அவங்க அந்த விஷயத்தை பற்றி சொல்கிறதுக்காக. தேர்ட் ஒன், இன்டெப்த் இன்டர்வியூ.
இன்டெப்த் இன்டர்வியூ, அந்த பேர்லேயே தெரியுது டீப்பாக இன்டெப்த்தாக போகிறோம் அப்படின்னு. டு ஃபைண்ட் அவுட் ஆட்டிடியூட்ஸ், கன்விக்ஷன்ஸ், எமோஷனல் இன்வால்மெண்ட் அண்ட் டீப் ஃபீலிங்ஸ். ஸோ ஒரு பர்டிகுலர் பர்சனை பற்றி ஸ்டடி பண்ணுறோம், இல்லை பர்டிகுலர் ஒரு சைல்டை பற்றி ஸ்டடி பண்ணுறோம், அவங்களோட ஆட்டிடியூட், அவங்களோட எமோஷனல் இன்வால்மெண்ட், அவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன, மோஸ்ட்லி இந்த சைக்கலாஜிக்கல் ஃபீலிங்ஸ், சைக்கலாஜிக்கல் ஸ்டடீஸ்க்காகலாம் வந்துட்டு இதை யூஸ் பண்ணலாம். திஸ் பர்டிகுலர் இன்டர்வியூ இஸ் ப்ரிஃபர்ட் டு ஸ்டடி த பிஹேவியர் ஆஃப் அடலசன்ட். ஸோ இப்போ நம்ம இத்தனை இன்டர்வியூஸ் பற்றி சொல்லியிருந்தாலுமே இந்த இன்டெப்த் இன்டர்வியூ தான் வந்து ஒரு அடலசன்ட் பிஹேவியரை பற்றி படிக்கிறதுக்காக நம்ம பர்டிகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்டர்வியூ. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூ. ஸ்ட்ரக்சர் இன்டர்வியூ அப்படின்னாலே பேர்லேயே தெரியுது, ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் இதுக்குன்னு இருக்குது, இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு செட் ஆஃப் ரூல்ஸோட. the questions are prepared beforehand. ஸோ ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. அது வந்து மோஸ்ட்லி எஸ் ஆர் நோ கொஷின்ஸ், அந்த மாதிரி ஒரு சர்வே கொஷின்ஸ், ஒரு க்ளோஸ்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸாக இருக்கும். and questions are sequentially asked and responses are recorded then and there. ஆர்டராக ஃபஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் கொஸ்டின் அப்படின்னு அந்த ஆர்டர்லேயே தான் கேட்பாங்க. அதை உடனே ரெக்கார்ட் பண்ணியும் வச்சுருப்பாங்க அந்த ஆன்சர்ஸை. சம்டைம்ஸ் த இன்டர்வியூவர் ஷூட் கொஸ்டின்ஸ் டாக்ட்ஃபுல்லி டு கெட் டிசைட் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த இன்டர்வியூ. இவங்க எதிர்பார்க்குற ரெஸ்பான்ஸ் வரதுக்காக கூட அதுக்கு தகுந்த மாதிரி சம்டைம்ஸ் கொஷின்ஸும் கேட்பாங்க. See what it is given here is ask the same set of questions in the exact same order in exact same way. ஸோ சேம் செட் ஆஃப் கொஷின்ஸ், இந்த பர்டிகுலர் செட் ஆஃப் கொஷின் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, அதே கொஷின் தான் வர எல்லாருக்குமே இந்த சேம் ஆர்டர். கொஷின் நம்பர் 1, கொஷின் நம்பர் 2, கொஷின் நம்பர் 3னா அதே ஆர்டர் தான், இந்த சேம் வே. எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரியாங்க ஒரே செட் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறது தான் வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூ. ஃபார் எக்ஸாம்பிள் சர்வே இன்டர்வியூ. ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பற்றின ஒரு சர்வே, ஒரு ப்ராஜெக்ட் ரிவ்யூ, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் இதை பற்றி எடுக்கணும் அப்படின்னா அதில் வந்து செட் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக ஒரு கொரோனா அவேர்னஸ் பற்றி ஏதோ எடுக்கணும் அப்படின்னா ஒரு 10 கொஷினர் வச்சுருக்காங்க அப்படின்னா அதே தான் எல்லாருக்கிட்டையும் கேட்பாங்க. உங்களுக்கு வந்து இது எப்போ தெரியும், இதை பற்றி எப்படி தெரியும், இது என்ன அவேர்னஸ் இருக்குது, இதை நீங்கள் வந்து வேக்சினேஷன் போட்டாச்சா, இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ஒரு கொஷின்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா அதே தான் எல்லாருக்கிட்டையும் கேட்பாங்க. எஸ் ஆர் நோ, மோஸ்ட்லி எஸ் ஆர் நோ டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த மோஸ்ட்லி இந்த சர்வேஸ் கொஷின்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் இன்டர்வியூவில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. So these are the different types of interviews. Okay, fine. Next, the requisite for a good interview. ஒரு குட் இன்டர்வியூ அப்படின்னா அதில் மெயினாக என்ன இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லாஸ்ட் டைம் அப்சர்வேஷனில் சொன்ன மாதிரியே தான் ப்ராப்பர் பிளானிங், ஸ்கில்ஃபுல் எக்ஸிக்யூஷன், ரெக்கார்டிங் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ ப்ராப்பர் பிளானிங்னா இன்டர்வியூக்கு என்ன பிளான் பண்ணணும், எதை பற்றி இன்டர்வியூ பண்ண போகிறோம், அப்ஜெக்டிவ், த இன்ஃபர்மேஷன் நீடட், அவங்கக்கிட்டேருந்து நம்ம என்ன இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம வாங்க போகிறோம், அந்த டைப் ஆஃப் இன்டர்வியூ. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி படித்த மாதிரி என்ன டைப் ஆஃப் இன்டர்வியூ, டயக்னோஸ்டிக்காக, ஃபோக்கஸ்டாக, இன்டெப்த்தாக, என்ன டைப் ஆஃப் இன்டர்வியூவில் நம்ம பண்ண போகிறோம், அண்ட் வாட் ஆர் த கொஷின்ஸ் வி ஆர் கோயிங் டு ஆஸ்க், அண்ட் ரெக்கார்டிங் மெத்தட், என்ன மாதிரியான ரெக்கார்டிங் மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், இதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ப்ராப்பராக ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி இருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்கில்ஃபுல் எக்ஸிக்யூஷன். எக்ஸிக்யூஷனில் என்ன, அங்கே அப்சர்வேஷனில் என்ன எக்ஸிக்யூஷன் பார்த்தோம், அப்சர்வர் பாயிண்ட் ஆஃப் வியூ அதில் டாமினேட் பண்ணக்கூடாது, ஒரு நல்ல ரேப்போர்ட் மெயின்டைன் பண்ணணும், அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்கணும், அப்போ தான் வந்துட்டு அவங்கக்கிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் வாங்க முடியும். அதே மாதிரி தான் இங்கே ஃப்ரெண்ட்லி அண்ட் நான் டாமினேட்டிங் இன்டர்வியூவர். யார் இன்டர்வியூ பண்ணுறோமோ, ஒரு ஜாபுக்குன்னு போகிறோம், அந்த இடத்துல அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க இன்டர்வியூ பண்ணுறவங்க வந்துட்டு ஒரு ஸ்மைலி ஃபேஸோட ஒரு ஃப்ரெண்ட்லியாக நம்மளை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கம்ஃபர்ட் ஜோனில் வச்சு நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்டால் வில் பி ஏபிள் டு கிவ் மோர் அண்ட் மோர் இன்ஃபர்மேஷன். அவங்க அங்கே ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக, கோமா, ஆங்கராக இருந்துட்டு ஸ்ட்ரிக்டாக அந்த மாதிரி பிஹேவ் பண்ணால் நமக்கு தெரிஞ்சது கூட நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ எப்போவுமே ஒரு ஃப்ரெண்ட்லி அண்ட் நான் டாமினேட்டிங் இன்டர்வியூவராக இருக்கணும். ஆஸ்கிங் கொஷின்ஸ் நேச்சுரலி. ஸோ ஒரு நேச்சுரலாக ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வச்சு ஒரு நேச்சுரல் விதமாக வந்துட்டு அவங்களுக்கு கொஷின் கேட்கணும். அந்த வே ஆஃப் ஆஸ்கிங், அவங்க எப்படி கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறதும் வந்து முக்கியம். தேர்ட் ஒன், ரெக்கார்டிங் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூ வந்து ஆல்ரெடி நம்ம எல்லாம் பிளான் பண்ணியாச்சு, இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் இப்படி தான் கேட்க போகிறோங்கும் போது அதை எப்படி ரெக்கார்ட் பண்ணுவோம், ஒரு செக்லிஸ்ட்டை எஸ் ஆர் நோ அந்த செக்லிஸ்ட் கொடுத்து ஒரு கொஷினர் மாதிரி கொடுத்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெக்கார்டிங் இருக்கணும். அன்ஸ்ட்ரக்சர் இன்டர்வியூ அப்படிங்கும்போது எப்படி ரெக்கார்ட் பண்ணலாம், டேப் ரெக்கார்டர், ஒரு வீடியோ, ஒரு கேமரா, ஆர் வாட் எவர் இட் மேபி, அந்த மாதிரி எதில் ரெக்கார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பிளானிங்கோட ஒரு ப்ரிப்பேர்டாக வந்துட்டு நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் வந்துட்டு ஒரு குட் இன்டர்வியூக்கான தேவைகள். யூசஸ் ஆஃப் இன்டர்வியூ. இந்த இன்டர்வியூ எதுக்கு யூஸ் ஆகுது? டு கலெக்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் சில்ட்ரன்,
old age persons, patients, illiterates and even VIPs. Very important persons. See, interview அப்படிங்கிறது யார்கிட்ட வேணால் நம்ம கண்டக்ட் பண்ணலாம். ஒரு சில்ட்ரன் கிட்ட கண்டக்ட் பண்ணலாம், ஓல்ட் ஏஜ் பர்சன்ஸ் கிட்ட கண்டக்ட் பண்ணலாம், ஒரு பேஷண்ட்ஸ் கிட்ட கண்டக்ட் பண்ண டயக்னாஸ்டிக் இன்டர்வியூஸ் இதெல்லாம் பார்த்தோம். இல்லிட்ரேட்ஸ் அவங்க படிப்பறிவு இல்லாதவங்க எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நம்ம கேட்குற கேள்விக்கு அவங்க ஓரலாக ஆன்சர் பண்ணால் போதும். வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் ஹூ ஆர் வெரி பிஸி இன் தேர் ரொட்டீன் லைஃப். அந்த மாதிரி விஐபிஸ் கிட்டேயும் கூட நம்ம இன்டர்வியூ பண்ணலாம். நிறைய இன்டர்வியூஸ் நம்ம சேனல்ஸ்லேயும் அண்ட் சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ். தென் இட் கிவ்ஸ் ரிலையபிள் இன்ஃபர்மேஷன். ரிலையபிள் இன்ஃபர்மேஷன்னா ஒரு மோஸ்ட் ட்ரூத்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன் அப்படி மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு கொஷின் கொடுத்து நம்மக்கிட்ட எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டா வில் கெட் அ சான்ஸ் டு திங்க் அண்ட் ரைட். யோசித்து மேனிப்புலேட் பண்ணி எழுதுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஒரு இன்டர்வியூவில் ஆன் த ஸ்பாட்டில் கேட்கும்போது நெக்ஸ்ட் அவங்க என்ன கேட்க போகிறாங்கன்னு தெரியாத போது நம்மளால் ப்ரிப்பேர்டாக இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் வில் பி லெஸ் காஷியஸ் வைல் டாக்கிங் தேன் ரைட்டிங். லெஸ் காஷியஸாக இருக்கும்போது மோஸ்ட்லி வில் கிவ் அவுட் த ட்ரூத். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கேட்பாங்கன்னு ஒரு ப்ரீ பிளான் இல்லாததுனால அவங்க கேட்குற கொஷனுக்கு டக்குன்னு நம்ம உண்மையை சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் ரிலையபிள் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இந்த இன்டர்வியூவில் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாசிபிள் டு கிளாரிஃபை தென் அண்ட் தேர் ஃப்ரம் த இன்ஃபார்மெண்ட். ஸோ யார்கிட்ட இன்டர்வியூ பண்ணுறோமோ இன்கேஸ் ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை நமக்கு வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் சொன்னால் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா பரவாயில்லன்னு தோணும்போது அங்கேயே தென் அண்ட் தேர் வி கேன் கிளாரிஃபை தெம். அந்த பர்டிகுலர் பர்சனும் இருக்கிறனால வி கேன் கெட் மோர் அண்ட் மோர் இன்ஃபர்மேஷன். By putting cross question, the integrity of respondents could be confirmed. So in case இப்போ டவுட்டாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம இன்னும் 4-5 cross questions மாற்றி கேட்கும் போது அவங்களோட இன்டெகிரிட்டி என்ன, அந்த அளவுக்கு டீப் நாலேஜ் அவங்களுக்கு இருக்கா, இல்லை ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ஒன்று மேம்போக்காக சொல்கிறாங்களா அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதிலிருந்து அவங்க இன்டெகிரிட்டி நம்ம கன்ஃபார்மாக என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம். த இன்ஃபார்மன்ஸ் cannot modify their response. ஓகே, ஒன்ஸ் தே told something, அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா திருப்பி பின்னாடி போய் இல்லை நான் அப்போ சொன்னது இப்படி மாற்றிக்கிறேன் அப்படிலாம் எதுவும் மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ வாட் எவர் தே சே மைட் பி ட்ரூ அண்ட் தே கேன் கெட் ரிலையபிள் இன்ஃபர்மேஷன். ஆல்மோஸ்ட் இட் இஸ் யூஸ்ட் இன் ஆல் த ஃபீல்ட்ஸ். ஸோ இந்த இன்டர்வியூங்கிறது வந்துட்டு எல்லா ஃபீல்ட்லேயும் யூஸ் பண்ண முடியும். ஒரு ஸ்கூலில் ஒரு அட்மிஷனுக்காக ஒரு ஸ்டூடெண்ட் போகும்போது அங்கே இன்டர்வியூ பண்ணலாம், ஜாப்க்காக இன்டர்வியூ பண்ணலாம், மெடிக்கல் இன்டர்வியூஸ் பண்ணலாம், ரிசர்ச்சில் பண்ணலாம், அண்ட் ஜுடிஷியல் என்கொயரிஸ் ஒரு லாயர்கிட்ட அந்த மாதிரி ஒரு ஜுடிஷியல் கேசஸில் ஏதாவது இருந்தால் அங்கே இன்டர்வியூ பண்ணலாம், அண்ட் விஐபியில் பொலிட்டிக்கல் இன்டர்வியூஸ் பண்ணலாம். ஸோ வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் கேன் பி டன் இன் ஆல் ஓவர் த ஃபீல்ட்ஸ் whichever field is existing here. ஸோ எல்லா ஃபீல்ட்லேயும் ஒரு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூலாக வந்துட்டு இந்த இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் இன்டர்வியூ. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தது வந்துட்டு யூசர்ஸு. நவ் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் இன்டர்வியூ. இதுலேயும் என்ன லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்வியூ இஸ் ஒரு ஸ்பெஷல் ஆர்ட் which means not uniform in all interviewer. ஸோ இன்டர்வியூ பண்ணுறதுக்கு வந்து ஒரு தனி ஸ்கில் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் லைக் தட் போயிட்டு எல்லார்கிட்டையும் எல்லா இடத்துலையும் கொஷின்ஸ் கேட்டுற முடியாது. ஓகேவா? அந்த ஒரு கான்ஃபிடென்ஸும் அவங்க எப்படி ஆன்சர் பண்ணாலும் அதுலேருந்து லீட் எடுத்து நம்ம கேட்கக்கூடிய அந்த ஒரு தெளிவும் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டை பற்றின ஒரு நாலேஜும் நமக்கு இருந்தால் தான் அவங்க சொல்கிற ஆன்சர் கரெக்டாக தப்பா, இல்லை அவங்க சொல்கிற லீட்லேருந்து நெக்ஸ்ட்டு என்ன மாதிரியான ஒரு கொஷின் கேட்கலாம் அப்படிங்கிறதே வந்துட்டு நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ தட் இஸ் அ ஸ்பெஷல் ஆர்ட். எல்லாராலையும் வந்துட்டு இன்டர்வியூ ஜஸ்ட் லைக் தட் எடுத்துட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்வியூவர்ஸ் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் அஃபெக்ட்ஸ் தி ப்ராசஸ். அப்சர்வேஷனில் சொன்ன மாதிரி இந்த இன்டர்வியூஸோட ஓன் ஒப்பீனியன்ஸ் வந்து இதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. பாசிபிலிட்டி ஆஃப் டாமினேஷன் ஆஃப் இன்டர்வியூவர் டாமினேட் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டியும் இருக்குது. அவங்க கொஞ்சம் ரிஜிடாக ரூடாக ஒரு ஹைப்பில் இருக்க அந்த மாதிரியான ஒரு டாமினேட்டிங் பர்சனாக இருந்தால் ரிலையபிள் இன்ஃபர்மேஷன் கிடைக்காம போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ட்ரை டு புல் அவுட் டிசைட் ஆன்சர் ஃப்ரம் த இன்டர்வியூயி. நமக்கு தேவையான ஆன்சர் வர்றதுக்கு தகுந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரியான ஆன்சர் அவங்க கொடுக்க வேண்டிய ஆன்சரை விட்டுட்டு இவங்களுக்கான டிசைர்டு ஆன்சர்ஸை அவங்கக்கிட்டேருந்து வர வைக்கிறதுக்கான மாதிரியான ஒரு சான்சஸ் எல்லாம் இருக்குது. இட்ஸ் டைம் கன்சியூமிங் அண்ட் எக்ஸ்பென்சிவ். ஸோ இஃப் இன் கேஸ் யூ ஆர் கோயிங் டு இன்டர்வியூ அ லார்ஜ் மாஸ் ஆஃப் பீப்புள், அவங்க வரத்துக்கு அவங்க ஸ்டே பண்ணுறதுக்கு ஃபுட்டு அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுற அந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருக்குது. டைம் அத்தனை பேரையும் இன்டர்வியூ பண்ணுறதுக்கான டைம் வந்துட்டு ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த வேரியஸ் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் டெக்னிக். So as of now
நம்ம இந்த நேச்சுரல் செட்டிங்ஸில் அடலசன்ட் பிஹேவியர் ஸ்டடி பண்ணுறதுக்கான டெக்னிக்ஸில் வி ஹாவ் லேர்ன்ட் அப்சர்வேஷன் அண்ட் இன்டர்வியூ. ஸ்டில் 2 more is left, கேஸ் ஸ்டடி அண்ட் இன்டராக்டிவ் செஷன்ஸ். ஸோ அது ரெண்டையுமே கம்பைன் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இந்த 4 டெக்னிக்ஸையும் பார்த்தோம்னா நமக்கு யூனிட் 7 வந்து இங்கே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் we'll meet with case study and interactive session.